ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான மாயாஜாலக் கதையை கேட்கப் போறோம். கதையின் பெயர் குட்டி யானையும் மந்திர மணி மரமும். ரெடியா குட்டீஸ்? வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு பெரிய பசுமையான காட்டில் எலி என்ற ஒரு குட்டி யானை வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப நல்ல மனசு கொண்டது. எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்வது அதற்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வயதான கிளி எலியிடம் சொன்னது, காட்டின் மறுபக்கத்தில் ஒரு மந்திரமணி மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் இருக்கும் தங்கமணி நல்ல மனசு கொண்டவர்களின் ஆசையை நிறைவேற்றும். எலி மிகவும் ஆச்சரியப்பட்டு, நான் அந்த மரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றது. அடுத்த நாள் காலையில் எலி தனது பயணத்தைத் தொடங்கியது. வழியில் ஒரு குட்டி முயல் அழுது கொண்டிருந்தது. என்னாச்சு என்று கேட்டது எலி. என் கேரட் கூடை ஆற்றில் விழுந்துவிட்டது என்றது முயல். உடனே எலி தனது நீண்ட தும்பிக்கையால் கூடை எடுத்துக் கொடுத்தது. முயல் மகிழ்ச்சியாக, நன்றி நண்பா என்றது. எலி மீண்டும் பயணத்தைத் தொடர்ந்தது. சிறிது தூரம் சென்றபோது ஒரு அணில் மரத்தில் சிக்கிக் கொண்டிருந்தது. எலி மரக்கிளையை மெதுவாகத் தள்ளி அணிலை காப்பாற்றியது. நன்றி என்று அணில் மகிழ்ச்சியாக ஓடியது. இப்படி பலருக்கும் உதவி செய்து கொண்டே எலி மந்திரமணி மரத்தை அடைந்தது. அந்த மரம் தங்க ஒளியில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. மரத்தின் கிளையிலிருந்த மணி திடீரென ஒலித்தது. டிங் டிங் டிங். ஒரு மென்மையான குரல் கேட்டது. குட்டி யானையே, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல மனதைக் காட்டியுள்ளாய். உன் ஆசை என்ன? எலி சிறிது யோசித்து, எனக்கு எதுவும் வேண்டாம். என் நண்பர்கள் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றது. அந்த நொடியில் மணி பிரகாசமாக ஒளிர்ந்தது. முழு காட்டிலும் மகிழ்ச்சி பரவியது. மரங்கள் பசுமையாக வளர்ந்தன. விலங்குகள் சந்தோஷமாக விளையாடின. எலி அனைவரின் அன்பையும் பெற்றது. அதன் பிறகு அந்த காட்டில் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கதையின் நீதி: நல்ல மனதுடன் பிறருக்கு உதவினால் உண்மையான மகிழ்ச்சி நம்மை தேடி வரும்.